வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. அதை முன்னிட்டு இப்போ வந்து ஒரு நியூ போஸ்டரையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரோட எக்ஸ்பெக்டேஷனையும் இந்த போஸ்டரோட டீட்டெயிலான ஹிடன் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூலி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்மளோட ரஜினிகாந்த் சார் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து 7 மணிக்கு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்ண போகிறதா இப்போ ஒரு நியூ போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ போஸ்டரில் நம்மளோட அமீர் கான் வந்து ஒரு கன் வச்சுருக்க மாதிரியும், நம்மளோட நாகார்ஜுனா ஒரு கன் வச்சுருக்க மாதிரியும், நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார் வந்து கையில் ஒரு கோடாரி வச்சுருக்க மாதிரியும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சோபின், அதே மாதிரி நம்மளோட சத்யராஜ், அப்புறம் வந்து நம்மளோட சுதிகாசன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கிற முக்கியமான கதாபாத்திரங்களை வச்சு இந்த போஸ்டரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்த்து தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஹைப் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்லா இன்டர்வியூவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் ட்ரக்ஸு, கன்ஸ் இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த போஸ்டர்லேயே வந்து அந்த சாயல்லாம் தெரியுது. குறிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டை நேற்று கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபுல் பேக்டான ஒரு ஆக்ஷன் மூவியை வந்து இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜோட ஃபிலிமோகிராஃபியில் எல்லா படத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கைதி, அதே மாதிரி மாஸ்டர், அப்புறம் வந்து லியோன்னு சொல்லிட்டு இந்த 3 படத்துலையுமே வந்து அவரோட ஆக்ஷன் பிளாக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். விக்ரம்லையுமே அந்த இன்ட்ரோல் பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து பக்காவாக தெருக்கி விட்டுருப்பாரு. இப்போ இந்த படத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனுக்காக ஒரு ரஜினிகாந்தோட சாயலில் ஒரு வேறு லெவல் படமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி வந்து நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நம்ம தலைவர் வந்து அவரோட பழைய காரில் வந்து வரப்போகிறதா அவங்களே அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிளப்பும். குறிப்பாக அவரோட ஸ்பீச் இந்த படத்தோட ஒரு வேறு லெவல் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. குறிப்பாக அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நான் ஆடியோ லான்ச்சில் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொன்னாங்க. அதனால் அவரோட ஸ்பீச் கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். குறிப்பாக சொல்லணும்னா அவரோட வேட்டையின் படத்துலேயே வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜை வேறு லெவலில் செஞ்சுருப்பார். இந்த படத்தில் அவர் என்ன மாதிரி பண்ண போகிறான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ட்ரெய்லர் 7 மணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெய்லருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வேறு லெவல் ஹைப்பில் இருக்குது. குறிப்பாக வந்து வார் 2 படத்தில் வந்து நிறையா வந்து காமிச்சிருந்தாலும் அந்த படத்தோட ட்ரெய்லர் யாருக்கும் இம்ப்ரெசிவாக இல்லை. குறிப்பாக விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வந்து சரியாகவே பண்ணாத மாதிரி இருந்தது. இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பியிருக்கு இந்த ட்ரெய்லருக்கு. இந்த ட்ரெய்லர் மூலமாக இந்த படத்தோட கதைக்களம் எப்படி நகரப்போகுதுன்னு நமக்கு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு எவ்வளோ எகராகிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.